நலம் மிகு சிந்தையீர் வணக்கம். 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது மதிப்பு கல்வி பாடத்தில் படித்த ஒரு கதை மீண்டும் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி. ஒரு காட்டில் ஒரு துறவி தவம் வழிபாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு ஒரு சின்ன குடிசையில் தங்கியிருந்தார். ஒரு துறவிக்கு எப்பொழுதும் கமண்டலமும் அவருக்கு உண்டான ஒரு சீடனும் இருப்பது இயல்பு. இந்த துறவியும் அதுபோல ஒரு கமண்டலத்தை வைத்திருக்கிறார். அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஊர்களில் திருடக்கூடிய ஒரு திருடன் தான் திருடன பொருளையெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே பதுக்கி வைத்து கொண்டு வேணுங்கும் பொழுது எடுத்து பயன்படுத்துறது வழக்கமாக வச்சுருந்தான். அப்படி ஒரு நாள் அவன் அந்த காட்டு வழியில் வரும் பொழுது இந்த துறவியினுடைய கமண்டலத்தை பார்த்தான். இன்றைக்கி தான் நமக்கு தங்கத்துக்கு கூட மதிப்பு இல்லைங்கிற நிலைமை ஆயிடுது. ஆனால் அப்பெல்லாம் இருந்த நிலைமை வேறு. இது நல்ல செம்பு பாத்திரமாக இருந்தது. அதை பார்த்தவுடன் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற நிலையில் இந்த துறவி கண்ணை முழிச்சிருவாரான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த துறவி கண்ணை முழிச்சு கவனிச்சிட்டார். காலடி தடங்கட்டு கண்ணை முடிச்சார். தம்பி, இந்த கமண்டலத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமான்னு அவங்ககிட்ட கொடுத்தார். அவனுக்கு ஆச்சரியம். இந்த பழம் நழுவி பாலில் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நினைப்பில் அவன் அதை வாங்கிக்கிட்டு போனவன் ஓடிட்டான். ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானுங்கிற கதையா இந்த கமண்டலத்தோடு அவன் போகக்கூடிய இடத்துல காவலர்கள் அவனை பார்த்து இது துறவியினுடைய கமண்டலம்ங்கிறத கண்டு அவனை அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த துறவிகிட்ட அதை ஒப்படைச்சிட்டு, ஐயா, எங்கள் கவனக்குறைவால் இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, நீங்கள் பொறுத்துக்குங்கன்னு சொல்லும் பொழுது இந்த துறவி அவர்கள்கிட்ட பேசாமல் இந்த திருடனை பார்த்து கேட்குறாரு, மகனே, தண்ணி கொண்டு வர போன நீ வழி தவறி எங்கேயாவது போயிட்டியா என்ன? ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வர்ற? அதுவும் இவங்களோட வர்றியேன்னு கேட்டார். இதை கேட்டதும் அந்த காவலர்கள், ஐயா, நாங்கள் தான் தவறாக நினச்சிட்டோம், அவன் உங்களுடைய கமண்டலத்தை திருடுனதாக நினச்சிட்டோம், தப்பு தான், எங்களை பொறுத்துக்கு, இவர் உங்கள் சீடர்னு எங்களுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவர்கள் போன பிற்பாடு இந்த திருடன் அந்த துறவியின் காலில் விழுந்து அழறான். அவனால் பேச முடியல. கையெடுத்து கும்பிட்டு தன்னுடைய வழியில் போயிட்டான். ஆனால் இந்த துறவிக்கு அது தெரியும், இனிமேல் அவன் திருட மாட்டான். இது அந்த கதை. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? அதுதானே தேவை, அதுதானே இந்த கல்வியினுடைய மதிப்பு, இந்த கதையினுடைய நீதி அதுதானே. மன்னிக்கப்படுபவர்கள் மனிதர்களாகிறார்கள் என்பது இந்த கதை நமக்கு சொல்லுகிற செய்தி. மன்னிப்போம், தவறுகளை மறுபடியும் மலராமல் முளையிலேயே கிள்ளி எறிவோம். சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.